கைல்ஸு இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா கையிலும் எழிலும் சந்தோஷமாக ட்வீட் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரம் நமக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம், அதுக்கு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து கையிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, உன்னை விட நான் தான் அதிர்ஷ்டசாலி, இந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு எழில் வெளியே போயிடுறாரு. அந்நேரம் பார்த்து திடீர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து கையில் கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவசங்கர் வந்து தயாளன் ஃபோன் போடுறாங்க. என்ன நம்ம பிளான் பண்ணபடி கையில் கடத்தியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கையில் பக்காவாக கடத்தியாச்சா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சிவசங்கர் சொல்கிறாங்க, கையில் இன்னும் உயிரோடையே இருக்கக்கூடாது, அவ்வளோதான், என் மகன் வாழ்க்கையில் எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தயாளன் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமேல் கையில் உயிரோடையே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க. கையில் வந்து அங்கே மயக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ கையில் முன்னாடி தயாளனு தீபிகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபிகா சொல்கிறாங்க, இவனால தான் எனக்கு நான் மண்டபத்தில் அசிங்கப்பட்டு நின்று எல்லாத்துக்கும் காரணம் இவள், அன்னைக்கே நான் போட்டு தரலான்னு நினச்சேன், ஆனால் ஆண்டி தான் பொறுமையாருன்னு சொல்லி என்னை கட்டிப்படுத்தி வச்சுருந்தாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தயாளன் சொல்கிறா, அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மண்டபத்தில் திடீர்னு எழில் தோணுது. கையில்ட்டு ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. அப்போ கையில் காண உடனே மண்டபத்துக்குள்ளே திடுறாரு. கையில் எங்கேயும் காண உடனே வெளியே செக்யூரிட்டி கேட்குறாங்க, இங்கே கையில் எதுவும் வெளியே போனாலா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் வெளியே போகல சார், ஆனால் ஒரு கார் இங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அந்த கார் போயிருச்சு, ஒருவேளை அந்த காரில் யாரும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காரில் கூட வல்லவனுக்கு புல் ஆயுதம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்கிறாரு. உடனே எழிலுக்கு டவுட் வருது. எழில் வந்து கையில் தேடி அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. பிறகு மண்டபத்துக்குள்ளே கல்பனை வந்து கத்துறாங்க, ஐயோ பொண்ணை காணா, மண்டபத்தில் பொண்ணை காணா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எல்லாருமே முடிச்சிடுறாங்க. என்னாச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கல்பனை வந்து கையில் தப்பாக பேசுகிறாங்க, அவள் யாரோ இழுத்துட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்க குடும்பமே அதிர்ச்சியாகிறாங்க. கையில் பற்றி இப்படி தரகுறவா பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க. கையிலுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னமோ எனக்கு பயமாக இருக்கடா, கையில் தேடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா கையில் வந்து கொல்ல போகிறாங்க. மயக்கத்தில் இருந்த கையலுக்கு வந்து நினைவு திரும்பிடுது. உடனே கையில் என்ன செய்ய முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் பிறகும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.